ஏன் யூஸ் இப்போ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிமினி துதக்கியோட எபிசோட் 14 லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து டேரெக்டாக சொல்ல வரலான்னு பார்க்குறா. பட் ஆனால் குருமி மேலே அவள் தான் போய் சொன்னான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொய்ங்களா நீங்கள் தான் சொன்னீங்களா, அப்போ அந்த இன்னொரு பொய் இருக்குல்ல, ஸோ இந்த கேங்க்கு நான் தான் லீடர்னு சொன்னீங்களே அதெல்லாம் நீ தான் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறா நம்மளோட சாக்கோ. யோஷிதா இவங்க 2 பேர் கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கண்டமணி சிரிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா நீ கேங் லீடரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க, கேங் லீடர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தான் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் உங்களை ரூல் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோஷிதா வந்து கேட்குறா, ஸோ எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும், அதனால உனக்கு என்ன பிரயோஜனம், அவன் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் நம்ம சாக்கு வந்து திங்க் பண்ணிருக்கா, ஸோ எதுக்கா இதில் ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஆமா அவனா லூஸா திங்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து லூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க பாட்டுக்கு பேசி சிரிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. உடனே கத்திட்டு என்ன அடிக்கடி இப்படி லூஸ்னு கூப்பிடாதீங்க, அது இல்லாமல் ஃபோன் கூப்பிடாதீங்க, நான் தான் இந்த மாதிரி பொய்யெல்லாம் பரப்பினேன், நானும் கசையோட ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரி பரப்பணும். ஸோ எதுக்குன்னா உங்களுக்கே தெரியல, அதுக்காக தான் இந்த மாதிரி பரப்பணும். ஸோ அது மாதிரி உங்க 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் பரப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்தம் போட்டு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் இதெல்லாம் உண்மையா, நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரா சவாக பக்கத்தில். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, ஆமா நான் தான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போல்டா சொல்லிடுவா. அவளால் மூஞ்சி கூட பார்க்க மாட்டாளா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, என் கூட இவ்வளவு நாள் இருந்தது இதெல்லாம் எதுக்காக, ஸோ எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கப்புறம் ஸோ நம்ம இவ்வளவு நாள் பழகினது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கேட்கறா. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, நீ என் ஃப்ரெண்டே கிடையாது, நீ என்ன நேரம் பார்த்தாலும் என்னோட வழியிலே வந்துட்டு இருந்த, ஸோ நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணேன், என்னோட வேலைக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு உன்ன மாதிரி ஃப்ரெண்டே உனக்கு சுத்தமாக பிடிக்காது, உனக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ என் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்ற. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து ரொம்ப உடஞ்சி போய் அப்படி நிற்கிறா. என்னாச்சுன்னா சவகோக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸே கிடச்சிருக்காங்க. ஸோ கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஏமாற்றி ஸோ அவளோட இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கவே முடியல சவகோக்கு. உடனே அழுகு அப்படியே வந்துடுது. அந்த கண்ணீர் பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா உடனே நம்ம யோஷிதா வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு நீ கண்ணி தண்ணி வர வச்சுட்ட, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா. நீ யாரு என்கிட்ட மன்னிப்பு கீழே கேட்காதப்போ, ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் இனிமேல் அழுக வச்ச அவ்வளோதான், அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓகே தானே, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுறா. யோஷிதா என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னை மாதிரி ஒரு ஸ்வீட் பர்சன் கிடையாதுப்பா யோஷிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா யோஷிதா வந்து கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு தெரிஞ்சா கசையை உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பிடிச்சா என்ன, என்னோட இதுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் நீ யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியோ அது வந்து நாங்கள் சொல்ல போகிறோம், ஸோ நாங்கள் டேரெக்டாக போய் கசையிட்ட சொல்ல போகிறோம், அவனோட கேரக்டரிஸும் அவன் வந்து தெரியட்டும், அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான்ட்டு நாங்கள் கன்ஃபார்மாக சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்றா. ஓகே நான் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. வா சவகம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நின்றுட்டே இருக்கா. என்ன நீ இன்னும் நின்றுட்டே இருக்கா, நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிரட்டா. பட் ஆனால் கண்ணு தண்ணி தொடச்சிட்டு உடனே கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீலிங்ஸோட அப்படியே மரத்தடியில் உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் வேகமாக ஓடி என்ன பண்ணுறான்னா யோஷிதா கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்கிறா ஃபஸ்ட் நேம் வச்சு. ஸோ ஃபஸ்ட் நேம் வச்சு கூப்பிட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா யோஷிதா வந்து பெருமையாக இருக்குது, பற்றியா ஃபஸ்ட் நேம் வச்சு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது முன்னாடி அப்படி தான் கூப்பிட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரி குருமியை பற்றி கசைகிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிறா. கண்டிப்பாக சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறா. சொல்ல வேணாம் அப்படின்றாங்க. எதுக்குன்னா ஸோ அவகிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபீலிங்ஸ் கிடையாது. ஒருத்தர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட்டை வந்து இந்த மாதிரி சொல்லி இழக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால சொல்ல வேணாம், அவள் எப்பயும் போல இருக்கட்டும் அப்படின்றா. நம்ம சவக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்கும். ஸோ எதுக்குன்னா இந்த மாதிரி உன்னோட இந்த சின்ன விஷயத்துக்காக நான் ரொம்ப இது பண்ணிட்டேன்ல, ஸோ நிறைய ப்ராப்ளத்தை வந்து இழுத்துட்டு வந்துட்டேன், ஸோ என்னால் தானே அப்படி சொல்லிட்டு சாரி கேட்குறா. அதுக்கு வந்து நம்மளோட சவக புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறான்னா உடனே அழுதுட்டு இல்லை என்னால் தான் உங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம், ஸோ நீங்களாம் என்னால் தான் இந்த ப்ராப்ளத்துக்குள்ளெல்லாம் வந்தீங்க, ஸோ நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழுதுட்டு கேட்டுட்டு இருக்கா. ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொய்யெல்லாம் வரதான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத, நம்ம எப்பயும் போல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு சைடு உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. உண்மையான ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கலான்னு தோணும், யோஷிதா ஏனோ அப்படின்னு சொல்லிட்டு மேட்சஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியே கிளம்பும்போது குருமியோட கேங்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பேசிட்டு இருக்காங்க. குருமி வரவே இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வராததுனால இன்னொருத்தரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி மேட்ச் விளாண்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அதில் வந்து யோஷிதா எப்பயும் போல பயங்கரமாக ஆடிட்டு இருக்கா, கூலாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளே வந்து திக் பண்ணிட்டு இருக்கா குருமியை பற்றியே. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கு வந்து அவளே வந்து பேசுவா, குருமி வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் அவளே வந்து பேசுவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து அவளோட ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிட்டுருக்கா. ஸோ எல்லாமே பண்ணியிருக்கா. இதெல்லாம் பொய்யா என்னன்னு தெரியல, இது இன்னும் உண்மையா இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவளால் நம்பவே முடியல. ஸோ ஃபேக் ஃப்ரெண்டாக பழகிருக்கானான்ட்டு. ஏன்னா நிறைய பர்சனல் விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய அவள் பிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கா குருமி வந்து சவக்க கிட்ட. ஸோ இது இருக்கவே இருக்காது, ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கணும், அவள் ஃபுல்லாக சொல்லிட்டா, ஸோ நான் எப்படி அவன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சிருக்கேன், நான் எந்த மாதிரி அவள் கூட ஃப்ரெண்ட்ஸாக பழகணுன்ட்டு அவளுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா மேட்ச் கரெக்டாக முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ண வராங்க. அவள் என்ன பண்ணுறான்னா இல்லைங்க நான் ஒரு நிமிஷம் நான் குருமி பார்த்து பேசிட்டு வரேன், நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறா. சொல்லலான்னு போயிட்டு இருக்கா. அப்போ வந்து கசையை வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வரான். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இஷிதாட்டு வந்து கேட்குறா மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. மேட்ச் முடிஞ்சு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நம்மளோட பின்சன்ஸே தான் என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டாரு, அவர் வேலையா அப்படின்னு நிப்பாட்டி வச்சுட்டாரு அப்படின்ட்டான். சவகம் எங்கன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் குருமி வாக போயிருக்கான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்சன்ஸ் எங்கே வந்திருப்பான். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லுக்க ஒரு மாதிரியே நின்றுட்டு இருப்பான். ஸோ எதுக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு எதோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக கெத்தா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான். ஸோ மேட்சஸ் எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2-3 பேரும் பார்த்தீங்கன்னா வீடாக பார்த்துட்டு இருக்காங்க. குருமி பார்க்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசையாக கேட்பான். அப்போ வந்து குருமியா அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வந்து கேட்கும். இல்லை அந்த பொண்ணு வந்து எங்கேயாவது உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. ஸோ என்னன்னா எப்பயும் போல என்னோட காதல் வழியில் வந்து அவள் விழுந்துட்டா. ஸோ அதை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் உங்களோட வயசுனால. ஸோ அதனால எங்கேயாவது உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அவளுக்கு வந்து ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரியே நீங்கள் 2 பேரும் அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கசையை கூப்பிட்டு எழுதிட்டு போகிறான். ஸோ என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். பக்கத்தில் இருக்க பொண்ணுங்களும் பார்த்துட்டு இந்த மாதிரி டேஸ்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக சவகம் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து என்ன பண்ணுறான்னா என்ன வந்துட்டு வந்து என்ன பார்த்து சிரிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் குருமி கேட்குறா. அதுக்கப்புறம் உட்காந்து என்ன பண்ணுறேன்னா இல்லை நான் உங்ககிட்ட சொல்லணும், நான் வந்து கசையை ரொம்ப லைக் பண்ணுறேன், இது வந்து ட்ரூ ஃபீலிங்ஸ், ரொமான்டிக் ஃபீலிங்ஸ், இதில் எந்த டவுட்டுமே இல்லை, நான் இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் நான் முன்னே வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அது எப்போ அவளுக்கு ரியலைஸ் ஆச்சுன்னா ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி எனக்கு இது டவுட்டாகவே இருந்துச்சு. ஸோ என்னன்ட்டு அவன் என்கிட்ட வரும்போதோ நர்வஸாக பேசும்போதும் ஸோ ஒரு டைம் கேட்கும் போதும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவன் கூட பழகுனது எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்ட்டு. ஸோ நீ சொன்ன மாதிரியே எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த பில்லு இருக்குல்ல அதை தூக்கி போட்டு உடனே எழுந்திரிச்சு என்ன சொல்லுவேன்னா உனக்கு தெரியாது இப்போ நானும் நீயும் ஒன்றா, இது டிஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குருமி சொல்கிறா. அதுக்கு வந்து உன்னை மாதிரியே நானும் தைக்கப்படலையா, உன்னை மாதிரியே நானும் நர்வஸ் ஆகலையா, ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உன்னை மாதிரியே ஸ்மைல் பண்ணலையா, அந்த ஃபீலிங்ஸோட இருக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. கேட்டு என்ன பண்ணுறான்னா சொல்லிட்டு இருக்கும்போது உடனே எந்திரிச்சாரா டென்ஷனில். ஸோ எந்திரிச்சு என்ன பண்ணுறான்னா நான் தான் சொன்னேன்ல உன்னை எனக்கு பிடிக்கல, நான் ஃப்ரெண்டு கிடையாது, உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன தான் பண்ணாலும் உன் சைடு தான் இருக்கான். ஸோ நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அவனை பார்க்கறதுக்காக. பட் ஆனால் ஈஸியாக வந்து நீ எந்த டைடும் பண்ணாமல் எந்த ட்ரையும் பண்ணாமல் அவன் ஈஸியாக அவங்ககிட்ட வந்துடுறான். என்னோட வழியில் வந்து நீ இருக்க, அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் உன்னை எதிர்த்து ஜெயிச்சாகணும், கசை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சத்தம் போட்டுட்டு இருக்கா. சத்தம் போட்டு டென்ஷனாக பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லணும்னா நம்ம சவக்கம் இருந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததை விட இப்போ எனக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவக்கம் வந்து பார்த்துட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக க்யூட்டாக இருந்து என்ன பிரயோஜனம், இப்போ இனிமேல் கூட எனக்கு கசையை வந்து திரும்பி பார்க்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கா. ஸோ இப்படி நான் உன் கண்ணு முன்னாடி அழுகணும்னு எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறா. ஏன்னா திரும்பி வந்து கசையை வந்து எப்படி நான் ஃபீலிங் கொண்டு வர வைக்கிறது, நான் அவனை எப்படி நான் அடிக்கடி அவன் முன்னாடி இருக்கனால அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸே வரதில்லை, திரும்பி எப்படி அந்த ஃபீலிங்ஸ் கொண்டு வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுகிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன் சவாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சவாக்கோ வந்து ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ எனக்கும் இதை நினச்சா ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவளோட லுக்ஸாலேயோ அழகால இல்லையும் கிடையாது. ஸோ ஒரு மேட்சிங் இருக்குல்ல, ஸோ அந்த மேட்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சவாக்கோ விட குருமி வந்து ரொம்ப குட் மேட்சிங்காக இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. உனக்கு கசையை பிடிச்ச விஷயம் எல்லாமே தெரியும், ஸோ நம்ம இதை பற்றி பேசலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் நிற்கிறாங்க பேசிட்டு. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து இன்னும் எப்படி போக போகுது, ஸோ எப்படி திரும்பி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, கசையா யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வர எபிசோடு தான் தெரியும். ஸோ இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.